ஏங்க ஒரு ஆள் வந்து காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டைட்டிலை தூக்கி கொடுத்துருவீங்களாங்க? சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரி அவர்கள் வினோத் அவர்களை பற்றி வந்து பேசியிருக்காங்க. வினோத் அவர்கள் வெறும் காமெடி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காப்புல, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் எப்படி டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதிரை ஒரு சரியான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அது சர்ச்சையாகவும் வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை ஏன் கேட்டாங்க, எதுக்காக கேட்டாங்க, அது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ அதனால் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ப்ரோமோஸ்லாம் வரும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சு பிக் பாஸ் அவர்கள் வேறு மாதிரி சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே பெரிய தப்பு. அதனால் எவ்வளோ தூரம் கண்டென்ட்டை எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கண்டென்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு டாஸ்க்கை உருவாக்கி உள்ளர வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் அனுப்பிச்சு விட்டுறாப்புல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டூடெண்ட் டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா, ஸ்கூல் டாஸ்க்கு. அது வந்து எப்பயுமே 3 நாள் தான் நடக்கும். ஆனால் இந்த சீசனில் மட்டும் 4 நாள் வந்து நடைபெற்றது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து கண்டென்ட்காக சில வேலைகளை வந்து பண்ணுவாப்பில் பிக் பாஸ். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த 2 பேர் ஃபைனல் மூமெண்ட் ரிசல்ட்டுக்காக நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் 2 பேர் வந்து நிற்பாங்க இல்லையா, யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்றது தெரியும் இல்லையா. விஜய் சேதுபதி கையை பிடிச்சி தூக்குவாப்பில் இல்லை. ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு யார் வந்து இருப்பாங்க, யார் 2 பேர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த கனியன்கா கோ எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக அரோரா இருக்காங்களே, அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லவர், வல்லவர், பண்பானவர். ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் எங்கேயுமே வெளியில் பார்த்ததில்லை. ஸோ அதனால் வந்து அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா கேம் ப்ளே பண்ணுறாரு. ஒரு பிரச்சனை வரும்போது வந்து அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணுன்னு வந்து சொல்கிறாப்புல. ஸோ ஒரு தவறுகள் செய்யும்போது இது தவறு இது சரி அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாப்புல. ஸோ அதனால் வந்து விக்கல்ஸை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் அஃப்கோர்ஸ் கனிக்கும் விக்கல்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருக்குது. ரியலாக சொல்கிறேன், கனியும் எப்ஜே அவர்களும் தான் அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக கனிக்கும் விக்கல்ஸுக்கும் ஒரு சரியான பாண்ட் இருக்குது. ஓகேங்களா? எப்ஜே கிட்ட இந்த கேமை பற்றி பெருசாக வந்து கனி அவர்கள் பேசி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பேசவே முடியாது. அவனும் பெருசாக கேமை பற்றி பேச மாட்டான். ஆனால் விக்கல்ஸ் கிட்ட வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பாண்டிங் வந்து கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கனி அவர்களுக்கும் விக்கல்ஸ்க்கும் வந்து இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவருடைய வீகம் அடிப்படையில் அவர் யோசிக்கிறதின் அடிப்படையில் விக்கல்ஸ் தான் வந்து அந்த 2 பேரில் ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்ற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா விக்ரம் அவர்கள் வந்து இருக்காங்கல்ல, பாருங்கள் எல்லாரும் விக்ரம்ஸை யோசிக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் அவர்கள் வந்து பார்வதி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாரு பாருங்க. அதுதான் கேமுடைய அனலைஸ், அதுதான் கேமுடைய சென்ஸு. அது வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஓகேங்களா? ஆனால் விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாப்புல. இப்போது நம்ம வந்து பார்வதி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ ஒரு பார்வதி பிஆர் அப்படி இப்படியெல்லாம் வந்து பேசுவானுங்க. விக்கல்ஸுக்காக நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா நீ விக்கல்ஸோடைய பிஆர் அப்படின்வாங்க. வினோத்துக்கு வந்து நான் வீடியோ போட்டேன்னா வினோத்துடைய பிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் 10 வீடியோ போடுறேன் அப்படின்னா 10 வீடியோவுக்கும் 10 பிஆர் வேலை பார்த்த மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா அப்படி தான் கமெண்ட்ஸ் எல்லாருமே எழுதுவாங்க. ஆனால் இப்போயே உள்ளேயே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க சில பேர் வந்து விக்கல்ஸோடைய பேரை சொல்கிறாங்க, விக்கல்ஸே வந்து பார்வதியுடைய பேரை சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நான் சொல்வது என்றது உங்களுக்கு நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரம்யா ஜோ இருந்திருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரஜனுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. மேபி ரம்யா ஜோவுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கண்டிப்பாக பிரஜன் அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அந்த 2 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கலாம். 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து விஜய் சேதுபதியோடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக வந்து டைட்டில் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ரம்யா ஜோ. அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், போன வாரத்தில் பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சாண்ட்ராக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே வந்து இருக்காப்புல. ஓகேங்களா? அதுக்கடுத்த பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷமாக என் கூடயே இருந்த ஒரு ஆள். ஸோ நான் வந்து டைட்டில் வின் பண்ணிவிட்டு நிற்கும்போது என் பக்கம் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாத்தியா நீ மறுபடி கப்புள் கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ அப்படி மக்கள் ஒன்றும் முட்டாள்கள்லாம் இல்லை. அப்படி ஒன்றும் 2 பேரையும் ஒரே ஸ்டேஜில் நிப்பாட்டி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக அத்துட்ருவாங்க. ஓகேவா? நீங்கள் வேணால் போகலாம். ஓகே, இல்லை அந்த லாஸ்ட் வாரத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் கூட போகலாம், இல்லை டாப் 5 கூட வரலாம். ஓகே, வரலாம். ஆனால் சாண்ட்ரா அவர்கள் வருவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய கன்னிங்னஸோடு வந்து இருக்காங்க. நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதானா சான்ஸ் அப்படின்னு சொல்லி.
அது வந்து சில பேருக்கு அப்படி தான், அந்த புத்தியே வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களை கம்ருதீன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வியானா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. கம்ருதீன் சொன்னது அஃப்கோர்ஸ் அவனாக வந்து இருக்கான், நல்லா கேம் ப்ளே பண்ணுறான், செம்மையாக யோசிக்கிறான், நல்லா காமெடி பண்ணுறான், கவுண்டர் பண்ணுறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் தான் அந்த 2 பேரில் ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து வியானா சொன்னது ஒரு நல்ல வேலிடான ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லே ஏதோ ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் எல்லாருமே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா வியானா அவர்கள் அப்படி தான் வந்து இருக்காங்க. இன்றைக்கி நேற்று நைட் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து விக்கல்ஸ்கிட்டே சபரிக்கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாப்புல. என்னென்னு வியானா ஆக்சுவலாக ஸ்ட்ரக் பண்ணி வந்து பேசுவான். ஆனால் இப்போல்லாம் பாரு என்ன அழகாக தமிழ் பேசுகிறா, என்ன ஃப்ளோவாக வந்து பேசுகிறா, அந்த க்யூட்னஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கு பாரு. முன்னாடிலாம் அவள் பேசினாலே க்யூட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஆனால் இப்போ பாரு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல எஃப்ஜே அவர்கள். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு முகமூடி போட்டு தான் வந்து இருக்காங்க. பட் வினோத் வந்து பார்த்திங்கன்னா ரா அண்ட் ரியலாக வந்துருக்காப்புல. ஓகேங்களா, நிஜமாகவே அப்படி தான் வந்து இருக்கார். காமெடி பண்ணுறாரு, நல்லா வந்து டாஸ்க்கெல்லாம் ஏங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்க போகுது, டாஸ்க் வந்து முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்றுக்கு வந்து கண்டிப்பாக வினோத் மேலே நிறைய பேர் காண்டானவங்க வந்து இருப்பாங்க, ரிவ்யூவர்ஸே அப்படி தான் பேசுவானுங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. ஆக்சுவலி இருக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான், அதுக்குள்ளே வந்து டாஸ்க் வந்து முடிய போகுது. இந்த ஆளுங்களுக்கு நாமினேஷனில் வரவே கூடாது. எப்பயுமே அவர் நாமினேஷனாகவே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுவார் வினோத். நாமினேஷனில் இருக்கார் அப்படின்னாவே பதட்டமாகிடுவார் அவர். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு மாதிரி ஏதோ ஒன்றத்தை வந்து பண்ணிகிட்டே இருப்பார். நாமினேஷன் இல்லையா அமைதியாக இருப்பாப்புல. அதுதான் இந்த வாரத்தில் வந்து அவர் பண்ண சேஷ்டிகளுக்கெல்லாம் வந்து மீனிங்கு, சேஷ்டிகளுக்கெல்லாம் காரணமே அதுதான். ஓகேங்களா, அந்த பேய் வேஷம் போட்ட விஷயங்களாக வந்து இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேற்றுக்கு நடந்த சில விஷயங்களாக வந்து இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ அதனால் அதுக்காக பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. கடைசி 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இது. யாராக இருந்தால் இன்னும் அவங்களே இருந்தாலே அப்படி தான் விளையாடிருப்பானுங்க. என்ன எல்லா பழியும் போய் தூக்கிட்டு போய் வினோத் மேலே போட்டாங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து இருக்காங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் காமெடி பண்ணுறாரு, செம்ம டைமிங் சென்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து ஆதிரை வராங்கங்க, வன்மத்தை கொட்டி தீக்குறாங்கங்க. ஒருத்தர் காமெடி பண்ணுறாரு அப்படின்றதுக்காக டைட்டிலை தூக்கி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எனக்கு சத்தியமாக வந்து ஒத்துக்கவே மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க நம்மளுடைய ஆதிரை. ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே நிறைய இடங்களில் அவர் ட்ரிகர் பண்ணுறாரு, நிறைய இடங்களில் பிரச்சனை பண்ணுறாரு, நிறைய இடங்களில் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அடுக்கி வச்சு போகிறாங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட என்ன டாஸ்க் கொடுத்தாங்க? ஒன்றே ஒன்று என்ன கொடுத்தாங்க? டைட்டில் வின் பண்ணும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 2 பேர் யாராக இருக்கும் அப்படின்னு தானே கேட்டாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் என்ன கானா வினோத் வந்து நிற்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்துருக்கீங்க. அப்போ வன்மத்தை நீங்கள் கொட்டுறீங்களா ஆதிரை அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.